வெட்டியே மறித்த வேளை செங்காட்டி செக்கியம்மாள் சிங்கையிலே அருள் புரிவாய் மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலாய் மனமதிலே அருள் புரிவாய் சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை சுடலையான மாயாய் சிறுமிக்கு அருள் புரிவாய் சிறுமிக்கு அருள் புரிவாய் ஆடியிலே தர்க்கராஜ பாதியிலே தலவாய் மாட்டு முகம் கொண்டதான் மாடசாமி ஓம்பன் தர்க்கமான தலவாய் தர்க்கார்க்க வேணுமை கொம்பு ரெண்டு விளக்கறி பண்டிகாரன் 21 தேவதைக்கும் 61 பண்டிகை அதிகாரி மாடசாமி அருள் புரிய வேணுமையோ மாயாண்டி முண்டசாமி மாயாண்டி முண்டசாமி நீங்க மனமதில் அருள் புரிய அம்மனோட கதைகள் பாடு அம்மனோட கதைகள் பாடு ஆனந்தத்தோனே அருள் புரிவாய் தாய் குலசையில் அமர்ந்தவளா குலக்காரி முத்தாரம்மாள் குழந்தைக்கு அருள் புரிவாய் நான் உன்னுடைய பிறவி பாட எம்மா பிறவி பாட மனமதில் அருள் புரிவாய் உன் மனமதில் அருள் புரிவாய் சாமி அடிவெள்ளி கைலாசத்தி ஆடிவெள்ளி கைலாசத்தி ஆடி பெண்ணா முடி குலுங்க யாரெல்லாம் கொலுவிருந்த அரணரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்த இந்திரலோகம் தன்னதிலே இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்த லோகத்திலே பச்சை மாலு லட்சுமியோ பவசுடனே கொலுவிருந்த கமலோக வட்டணத்தில் பிரம்மாவோடு சரஸ்வதியோ அங்கே சரஸ்வதியோ பிரியமுடன் கொலுவிருந்த அங்கே பிரியமுடன் கொலுவிருந்த முற்பட்டு முற்கோடி நாற்பத்தி 8,000 கோடி அகத்தியரா தலை கோட்டை அமர தேவ முனிவரோடு அத்தேதுக்கு இத்தாதி பேர்களோடு
பகவானும் கொலுவிருந்த கொலுவீருந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகிறார் அல்லவா? வருகிறார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை என்றால் எந்த ஆசை எல்லாம்? 3 ஆசை என்றால் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அதை பிச்சிட வேண்டியதானே? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இப்படி 3 ஆசைகளையும் முக்கண்ணனாகிய பகவான் நாமளுக்கெல்லாம் கொடுத்து அதாவது மண் உலகிலே 4 காலாகப்பட்ட மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவை கொடுத்து மனிதனாகப்பட்ட நாமளுக்கு மட்டுமே 6 அறிவை கொடுத்தார் ஆண்டவனாகிய பகவான். இந்த மனிதனுக்கு மட்டும் ஆண்டவன் ஏன் 6 அறிவை கொடுத்தார்? 6வது அறிவதுதான் பகுத்தறிவு, ஞான ஒளி. அதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவை ஆண்டவன் ஏன் கொடுத்தார் தெரியுமா? எதற்காக? அம்மாவிடத்துல எப்படி பேசணும், அப்பாவின் இடத்துல எப்படி பேசணும், நாமல் உடன் பிறந்தோரோடு எப்படி பழகணும், எப்படி பேசணும், மற்றவர்களை பார்த்தா எப்படி மதிப்பாக நடந்து கொள்ளணும், மதனி கிட்ட எப்படி பேசணும், கொழுந்தியா கிட்ட எப்படி பேசணும், மதனி கிட்ட அண்ணன் இருக்கும்போது எப்படி பேசணும், அண்ணன் லேசா வெளியே போன பிறகு மதனி கிட்ட எப்படி பேசணும், சரி தம்பி கிட்ட தம்பி பொண்டாட்டிட்டு தம்பி இருக்கும்போது எப்படி பேசணும், தம்பி அதாவது தம்பி பொண்டாட்டிக்கிட்ட தம்பி இருந்தா எப்படி பேசணும், தம்பி இல்லைன்னா எப்படி பேசணும், தம்பி சொன்னா அப்போ அதெல்லாம் நீ பேசலாமா? பேசக்கூடாது. தம்பி இருக்கும்போது முறையா ஒழுக்கமா பேசணும். அப்படியா? அப்புறம் தம்பி போன அப்புறம் முறை கட்டணுமோ? போன அப்புறம் லேசா பல்ல காட்டி பேசணும். பல்ல உடைச்சிருவா பாத்துக்க. அப்படியாகவே இருக்கும் போது இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் 14 உலகத்திலேயும் மரம், செடி, கொடி, பயிறு, புல், பூண்டு, இலை, தாவரங்களோடு ஆடு, மாடு, பந்துகாடைகள் அதனையும் படைத்து வேலை நல்ல வேலையம்மா அப்பேறுபட்ட இறைவன் வாழும் கையிலையில் ஆண்டவன் மரம், செடி, கொடி, பயிர், புல், பூண்டு, இலை, தாவரங்களோடு ஆடு, மாடு,
காடு கண்டு காடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன ஒண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து படைத்த உலகத்திலே ஆண்டவன் இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. 30 நாளிகைனா எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம் என்பார்கள். பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு முழுவதும் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை கொடுத்து இப்பேற்பட்ட உலகத்துக்கு நாமல் எல்லளவும் பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியளந்து வருகின்றார்? சாமி படைத்தார் ஜீவ உலகம் எல்லாம், அவனை படைத்தார் உலகம் எல்லாம், பட்டினியும் இல்லாமல் பகவான் படியளக்க வேணும் என்று ஆதிசக்தி இடமதிலை சாமி இடமதிலை அளக்கும்படி வாங்குவாரா, ஆண்டவன் அளக்கும்படி வாங்குவாரா. மரக்காதினை எடுத்து மாநிலமும் படியளந்த ஆனாக்கிடினை எடுத்து அகிலம் எல்லாம் அந்த அகிலம் எல்லாம் அவர் கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாறை கொடுப்பார். இழைத்து வந்த ஈசனே அவன் இழைப்பாறை கொடுப்பார். அவன் உன்னுங்களை உன்னுமே உபசரித்த பார்வதி அறந்துங்களை அறந்து
வந்தாள் பார்வதா தேவி. அறந்துங்களை அறந்தும் என்ற ஆதிபரா சக்தியானவள் உபச்சாரம் செய்து அவருக்கு பாத பூஜையை முடித்தா பணிவிடைகளை செய்தார். ஆண்டவே கலைத்து வந்தார்னு சொல்லி பார்வதா தேவி இறைவனுக்காக இளநீரை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார். நம்ம கோயில்ல இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் ரோஸ் மில்க் கொடுக்காங்க. எல்லாரும் ஒத்தையில குடிக்காங்க. ஒத்தையில குடிக்காங்கன்னா வாய்க்கும் கைக்கும் சண்டை நடக்கு. பெரிய சண்டை நடக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். வாய் கையவே எடுக்காதங்க. ஆமா கை வாயிலே போய் நிக்கி. அப்படி சண்டை நடக்கு. நல்லா இருக்கா? ரோஸ் மில்க் நல்லா இருக்கா? ஓ முன்னால இருக்க பல்லு பூரா சின்ன பல்லா இருக்க. என்ன மாதிரி வாக்கிய பூரா அப்படிதான் இருக்கு நமக்கு. அப்படியாகவே இருக்கும் போது அந்த ஆடி வெள்ளி கைலாச வாசலில் கலைப்பாரி இளைப்பாரி பகவானும் பார்வதியும் கையிலே குழுவிருந்து வருகிறார்கள். அப்படி குழுவிருந்து வருகின்ற பொழுது இறைவனாகிய சிவபெருமானாகப்பட்டவர் என்ன செய்கின்றார்? ஆரிரரி ராராரோ ராராரோ ஆரிரரி கையிலே
எல்லாம் அகில உலகம் எல்லாமே அமுதளக்க போறீங்க. போறீங்க வாரீங்க. அப்படி அமுதளக்க போகும்போது வரும்போது அகில உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாருமே யாரை வணங்கி வருகிறார்கள்? இது என்ன பைத்தியத்தனமான கேள்வியா இருக்கு? ஏய் பார்வதி, என்ன 14 உலகத்திலேயுமே எல்லா மக்களுமே வணங்கி வருவார்கள். வருவார்கள். பெரிய வாட்சி இருக்குல்ல, என்ன சொல்லிட்டு போங்க. அவருக்கு ஒரு கிழிஞ்ச வேட்டி இருந்தா கொண்டு வாங்க. பழைய வேட்டி கொடுங்க. ஆமா, வேட்டி வேற இல்ல. சரி, அப்ப 14 உலகத்திலேயும் இறைவனாகிய சிவபெருமான் நீங்க உலகமெல்லாம் படியளக்கும் போது உலக மக்கள் எல்லாமே யாரை வணங்கி வருகிறார்கள்? என்னைத்தான் வணங்கி வருகிறார்கள். அம்மா பார்வதி, உலகத்திலே படைத்த மக்கள் எல்லாம் பகவானாகப்பட்ட என்னைத்தானம்மா வணங்குவார்கள். என்னத்தான வணங்குவாங்க? அதுல என்னடி உனக்கு சந்தேகம் வந்து விட்டது? உனக்கு என்ன திடீர்னு சந்தேகம் வந்துட்டு? அப்படி ஆண்டவா, என்ன பார்வதி, உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்குகிறார் என்று நீங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் போது எல்லா மக்களுமே உங்களை வணங்க தாங்கள் ஏன் வேறு 2 பேர்களை காலையிலேயும் மாலையிலேயும் வணங்கி வருகிறீர்கள்? எதுக்காக வணங்கி வரீங்க? அவங்க 2 பேருமே யாரு? அவங்க யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? தாங்கள் வணங்கக்கூடிய காரணம் என்ன? பார்வதி, என்ன கடையை வச்சிருக்காங்க. ஒரு 6 வாட்சி கொண்டு வந்திருக்காம்ல, நீ போட்டுக்க. இத வேணா சரி, அவரு உனக்கு ஆசையா கொடுத்திருக்காரு. உனக்கு 3000 ரூபாய்க்கு வாட்சி வாங்கி கொடுத்தாலும் இந்த ஓட்ட வாட்சி மட்டும் நீ ஒரு நாளும் கலத்த மாட்டே. ஏன் கலத்த மாட்டேன்னு தெரியுமா? எதுக்கு? இது ராசி உள்ள வாட்சி, என் குழந்தையா வாங்கி கொடுத்தது. அப்படியா? ஆமா, அந்த ஞாபகார்த்தமா நான் வச்சிருக்கேன் இந்த வாட்சி. முள்ளு அங்கிட்டு இங்கிட்டு நவளாது எங்கன நிக்கும் அங்கன நிக்கும். ஆமா, மணி 2 கால்ல நிக்கி பாருங்க. நல்லா பாருங்க. பெரிய முள்ளு இருக்காது, சின்ன முள்ளு இருக்காது. மணி 2 கால்ல நிக்கி. கட்டையும் கிடையாது, ஓடையும் செய்யாது. ஆமா, அத போட்டு என்னத்துக்கு? கட்டை போட்டா என்ன ஆகும்? பேட்டரி போட்டா தேஞ்சு போகும். முள்ளு சுத்தும். ஆமா, முள்ளு சுத்துனா என்ன ஆகும்? தேஞ்சிரும். முள்ளு தேஞ்சி போகும். ஆமா, அது தேய கூடாதுன்னு நான் பேட்டரி அங்க போட்டுருக்கேன். நல்ல யோசனை. குழந்தையாவும் மறந்து போகும். அப்படியா? அதுக்காக தான் இந்த வாட்சியை பத்திரமா வச்சிருக்கேன். குழந்தையா என்னத்தையோ கொண்டுகிட்டு வரணும்னா குழந்தையால விளக்கமத்தையே கொண்டு வரணும்னு சொன்னா அவன் வெஞ்சா மரத்தை கொண்டு வந்து உனக்கு 2 வீசு வீசலாம். ஸ்வீட் கொண்டு வரணும்னா ஸ்வீட் கொண்டு வரணும்னா இனிப்பு. சரி, வரட்டும். அவர் குழந்தையா வேற என்ன? சரி, அப்படியாகவே இருக்கும்போது இந்த அழகான நேரத்திலே பாடக்கூடிய நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு பரிசளித்த அன்பு பாராட்டிய செல்வச்சீமான் இந்த திசையின் விளையுமான நகரத்திலே மரத்தியம்மாள் துணையை கொண்டு பிரபு டைம் சென்டர் சார்பாக சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்து வரக்கூடிய பிரபு என்று சொல்லக்கூடிய டைம் சென்டர் சார்பாக அன்னார் அவர்கள் நாமளுக்கு பரிசாகவே 2 வாட்சை கொண்டு வந்து நாமளுக்கு வாரி கொடுத்து உள்ளார்கள். கை கடிகாரத்தை நாமளுக்கு பரிசாகவே கொண்டு வந்து கொடுத்து நம்ம யாவகர்த்தமா கையில போட்டுக்கிட்டோம்னு அப்படியே கொண்டு வந்து 2 கடிகாரத்தை 2 கையில கட்டிக்கோன்னு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு வலது கையில ஒன்னு இடது கையில கட்டிக்கோ. நல்லா இருக்கும். அதுக்கு தான் 2 வாட்சி தந்திருக்காங்க. பேச்சுமுத்து என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்களின் அன்பு கரத்தாலே பிரபு டைம் சென்டர் சார்பாக நாமளுக்கு கடிகாரத்தை கை கடிகாரத்தை பரிசாகவே கொடுத்து உள்ளார்கள். ஆமையா, அன்பளிப்பு செய்து பாராட்டி அவர்களுக்கு அடுத்தபடியாக அதோடு நாமளை பாராட்டிய அன்பு உள்ளம் சிறுவில்லிபுத்தூர் நகரத்திலே கோமாதா பால்கோவா செய்து வியாபாரம் செய்து வரக்கூடிய அன்னார் அவர்கள் அந்த அண்ணாச்சி இந்த வழியா வியாபாரத்துக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வில்லுப்பாட்டை பார்த்த உடனே அண்ணாச்சிக்கு மனசு கேட்காம ஒரு பாக்கெட் கொண்டு நாமளுக்கு பால்கோவாவை கொண்டு வந்து என்னஞ்சிய காக்கில வாங்கி ஆரம்பலாம உங்கோடி திங்கலையா. ஆமா, அவங்க வாங்க அவங்க தான் சாப்பிடுவாங்க. ஏன் பக்கத்துல உங்களுக்கு கொடுத்தானமா வயித்துல முடியாது பாத்துக்கோ. வயித்துல முடியாது பாத்துக்கோங்க. பால்கோவாவை கொண்டு வந்து நாமளுக்கு இனிப்பாகவே நாமளுக்கு பரிசாகவே கொடுத்து உள்ளார்கள். நாமளுக்கு அன்பளிப்பு செய்து பாராட்டிய அன்பு உள்ளமல்ல அம்மனுடைய அருளாலேயும் என் முத்தார் அம்மனுடைய கிருபையினாலும் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். மலை முருகன் அருளாலே, மலை
பொன்முகமா திரும்ப வேண்டும் முத்தாரம்மனோட அருளாலே முத்தாரம்மனோட அருளாலே அவர் முசியாமல் வாழ வேண்டும் என்று முசியாமல் வாழ வேண்டும் போனாலும் தங்க முகமாகி போன இடங்கள் எல்லாம் பொன்முகமாகவே திரும்பி என்றென்றைக்கும் இந்த தாரகை அம்மன் அருளாலே தரணி புகழ வாழ வேண்டும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது ஆதி வெள்ளி என்னும் அந்த கைலாச வாசலில் பகவானோடு பார்வதியால் அமர்ந்து கொண்டு என்ன செய்கின்றாள்? இறைவா, உலகமெல்லாம் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீங்கள் வணங்கி வருகிறீர்கள். அவர்கள் இரண்டு பேரும் யாரு, ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், நான் பாதுகாத்தேன். இரவும் பகலும் வர வேண்டும் என்று சொன்னால் யாராலே முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றக்கூடிய சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது, ஒரே இருட்டா இருக்கும். அதனாலதான் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவனுடைய இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன். பார்வதி, என்னை இறைவனார் எடுத்து சொன்ன போது சிவபெருமானையே நம்பாத பார்வதியானவள் அது எப்படி ஆண்டவனுடைய இரண்டு கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேணுமே என்று அந்த பார்வதியானவள் எங்கே வருகிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியாள், ஆதிசக்தி பார்வதியாள் ஆண்டவனார் பின்னால் அவசரமா ஓடிவன் இருகரத்தை எடுப்பாளா பார்வதி ஈசங்கண்ண பொத்துவாளா பொத்துவாளா பார்வதி சங்கண்ண பொத்துவாளா அந்த பகவங்கனை பொத்தும் போது அங்கே பாருலகம் இருளாச்சு. அந்த கடவுள் கண்ணை பொத்தும் போது சாமி கலி உலகம் இருளாச்சு, கலி உலகம் இருளாச்சு. அப்போ இரேனு உலகமே இருளாயிருக்குதையோ, பாரேனு உலகமே பாலடைந்திருக்குதையோ. ஆண்டவனால் திருக்கண்களை ஆதிபராசக்தி மறைத்த போது கடவுளார் திருக்கண்களை மறைத்தால் பாருங்க, அதைத்தான் கண்பொத்தி மகிமை என்று சொல்லுவார்கள். அப்ப சிவனுடைய கண்ணை மறைத்தால் என்ன ஆகும்? அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கின்றது, ஒரே இருளாக இருக்கின்றது. அப்போ ஈரே அப்போ ஈரே அப்ப இரேனு உலகம் எல்லாம் எங்கு பார்த்தாலும் இருமயமாகவே இருக்கும்போது ஆண்டவன் அப்பதான் சொன்னாரு, இவ என்ன பார்வதி, இந்த பார்வதிக்கு எவ்வளவோ நம்ம எடுத்து சொன்னாலும் நம்ம மேல மட்டும் இவளுக்கு ஒரு காலமும் நம்பிக்கையே வரமாட்டுக்க. பெண் புத்தி பின் புத்தி தானு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவ புத்தியை கமிச்சிட்டா பாருங்க. என்ன பெண் புத்தி பின் புத்தினா நீ சொல்லக்கூடிய அர்த்தம் கிடையாது. அதனுடைய அர்த்தம்
காரணமே வேற. என்னவோ? பெண்கள் எல்லாம் பின்னால் வரக்கூடிய காரியத்தை முன்கூட்டியே அறிந்து அதற்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு காரியமா நடப்பாங்க. அதுக்குத்தான் பெண் புத்தியே பின் புத்தின்னு இருக்கான். நீ என்ன தெரிஞ்சாலும் பெண்களை விட்டு கொடுப்பியா? நாங்க ஆண்களை விட்டு கொடுப்போம். அதனுடைய அர்த்தம் அதுதான் ஐயா. பின்னால் வரக்கூடிய காரியம் இன்னைக்கு ஒரு தவறு பண்ணுகிறோம்னா இதை செய்தா நாளைக்கு என்ன ஆகும், இது இப்படி வருமா சரியா வருமா, இவர் தேவையில்லாம இந்த வேலை பார்க்காரு நாளைக்கு பிரச்சனை வரும்னு அவ முதலாவதே சொல்லுவா. அப்படியா? இவர் கேட்க மாட்டாரு. வீட்டுக்காரன் கொண்டாடிட்டு நீங்க பேசாதங்க, எங்கன பார்த்தாலும் நீங்க அவங்க அவட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவ புருஷன் மோசமான பையன், அவட்ட நீங்க முதல்ல பேச்சு நிப்பாட்டுங்க. அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான் அப்படின்னா கொண்டாடி சொல்லுவா. இவர் கேட்கவே மாட்டாரு. அவளை எங்க பார்த்தாலும் நல்ல பல்ல ஈன காட்டிக்கிட்டு ஆமா ரோட்ல இருந்து பேசிக்கிட்டு இருந்தாருன்னு வை, என்னாகும்? அவர் வீட்டுக்காரு வந்து என்னைக்கும் காத்தா மட்டையோட இழக்குவாரு. ஒரு நாளைக்கு பாத்துக்கிடுவான். அவன் பார்த்தாமனா அப்புறம் காத்தா மட்டையோட இழுத்துருவான். இழுப்பாமல பிறகு அடி வாங்குற பிறகுதானே சும்மா இருப்பாரு. அதுதான் சொல்லுவா பொண்டாட்டி. என்ன அதுதான் பெண் புத்தி பின் புத்தின்னு இருக்கான். அதத்தான் அப்படி சொல்லி இருக்காங்க. முன்னாடி வரக்கூடியத முன்னாடியே சொல்லுவாங்க. அப்ப இந்த பார்வதா தேவி ஆகப்பட்டவள் சிவனார் திருக்கண்களை மறைத்தவுடனே ஆண்டவன் பகவானாகப்பட்டவர் பார்வதிக்கு முன்னால் பகவானுடைய மகிமையை தெரிய வேண்டும் என்று பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த 2 கண் தானே இதுவரைக்கும் தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண்ணாகப்பட்ட நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண்ணை திறந்து நாம நீண்ட ஒளி கொடுத்து மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவன் என்ன செய்கிறார் தெரியுமா? பார்வதிக்கு பின்னா அமரா பார்வதிக்கு முன்னா பகவானந்த சிவபெருமா அவரா உச்சி கண்ணை திறப்பாரா, உச்சி கண்ணை திறப்பாரா, சாமி உலகில் ஒளி கொடுப்பாரா. உலகில் ஒளி உச்சி கண்ணை திறந்த போது இந்த உலகமெல்லாம் ஒளியாச்சு. அவர உச்சி கண்ணை திறந்த போது அங்கே இந்த ஒளியாகுதையா. ஆண்டவன் கண்களை திறந்த போது உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அந்த அக்கினி பொறியிலே ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு வீர சருவத்திலே காளி அம்சத்திலே ஓர் அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் பெண்ணையே வரவழைத்து உச்சி கண்ணிலே காளி அம்சமாகவே பிறந்ததனால உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயரம்மா என்று வரம் கொடுத்து வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க இந்த சிவபெருமான் உச்சிக்கண் மகிமையை கண்ட உடனே பார்வதி அங்கமெல்லாம் பதறி ஆவி தனலாகி ஐயோ ஆண்டவனை தெரியாமல் அல்லவா நாமல் பரிசோதனை பார்த்து விட்டோம். கோபம் கொண்டா சிவபெருமான் நமக்கு சாபத்தை எல்லாம் கொடுத்து விடுவார். அதனால என்னை மன்னிக்க வேண்டும் அறையோன் பகவானே. அறியாமல் செய்த குற்றத்தை ஆண்டவா பொறுக்க வேண்டும் ஐயா. தெரியாமல் செய்த குற்றத்தை சிவனே என்னை மன்னிக்க வேணும் ஐயா. ஏய் பார்வதி, தெரியாமல் செய்திருந்த உன்னை மன்னிப்பேன். சிவனுடைய மகிமையை பரிசோதித்த நீ உனக்கு இன்னைக்கா வேலை இது? காலம் பூரா உனக்கு இதே வேலை. உங்களுக்கு நான் என்னைக்கு வந்து கழுத்தை கொடுத்தனும் அன்னையில இருந்து ஒரே இழுவரி தலைச்சமதான். ஆமா, அப்ப கழுத்தை அறுத்து விட்டுற வேண்டியதானே. தெரிஞ்சு செஞ்சா தப்பு, ஆமா தெரியாம செய்தா தவறு. சரிதானே? ஒரு குடும்பத்துல வந்து என்ன ஒரு பெண்ணா கட்டிய மனைவி வந்து சரி சோத்த பொங்குவா. சோறு பொங்கும் போது சரி கொஞ்சம் அறியாம தெரியாம கொஞ்சம் அதிகமா உப்பு அள்ளி போட்டுருவா. தெரியாம போட்டா அது தவறு. அதே மனைவி வந்து நம்ம வீட்டுக்காரர் நம்மகிட்ட நீ சண்டை போட்டு போயிட்டாரு, இன்னைக்கு அவரை சாப்பிட விடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சே 2 கை உப்பு அள்ளி போடுவா.
போடுவா. அது தெரிஞ்சு போட்டா அது தப்பு. சரிதானே? தெரியாம போட்டா தவறு. அதேதான். அதே மாதிரி என்னய்யா நீ ஓயாம என்ன இடைஞ்சல் பண்ணிருக்க பார்வதி அப்படின்னு ஆண்டவன் கோபப்பட்ட உடனே சரி பார்வதிக்கு பகவான் மீது தன்னை அறியாமல் ஒரு பயம் வந்து விட்டது. பயம் வந்துச்சு. அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தனலாகி பகவானுக்கு முன்னால பார்வதி கிடுகிடுகிடுன்னு நடுங்குதா. அஞ்சி ஒடுங்கி நிக்க. அப்ப இந்த பார்வதியின் வேர்வையாகப்பட்டது அதிகமாகவே சுரந்து சரி ஆதி கையிலே வேர்வை துளி வெள்ளப்புறக்காகவே நிற்கிறது. எங்க பார்த்தாலும் வெள்ளம். அப்ப இந்த சிவனாகப்பட்ட பகவான் பார்த்தார். இந்த வெள்ளமா உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும் அல்லவா. 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி எடுத்து சிவபெருமான் அதனையே ஒரு கொண்டைக்கட்டாகவே தலையிலே தூக்கி சுமந்தார். அதான் அங்கவே உட்கார்ந்திருக்கா கங்காதேவி அம்மா. கங்காதேவி அவ மட்டும் கீழே இறங்கிட்டான்னு வையே. இறங்க மாட்டோமுங்க. கீழே இறங்க மாட்டோமுங்க. கீழே இறங்கிட்டான்னு வையே. உன்னைய பூரா அழிச்சு கொண்டு போயிருவா. மட்டுமா அழிக்கும்? எல்லாத்தையும் தான். உலகத்தில் படைக்கப்பட்ட மனுக்கள் அழிந்து போவார்கள். அத்தனையும் அழிஞ்சு போகும். அதனால இந்த ஆண்டவனாகிய பகவானாகப்பட்டவர் என்னையா உச்சி தடையிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே விழுந்தது. அந்த 10 சொட்டு வேர்வையை 10 கடலாகவே படைத்து ஆண்டவன் பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். சாமி உங்க சம்பாதிவு காப்பா, உங்க சம்பாதிவு காப்பா. ஒன்றாங்கடல் ஒரு கடல் ஏ கங்கைய சந்திவு கருப்பு கடை 2ஆம் கடல் 3ஆம் கடல் மோர் கடல் 4ஆம் கடல் நல்ல தண்ணி 5ஆம் கடல் அலை கடல் 6ஆம் கடல் ஆலக்கடல் 7ஆம் கடல் எண்ணெய் கடல் 8ஆம் கடல் திட்டு கடல் 9ஆம் கடல் அது ஓரிய பெருங்கடல் 10ஆம் கடல் வார்கடல் 10ஆம் கடல் வார்கடல் அது பாங்குடனை அமைந்திருக்கு. 10ஆம் கடல் வார்கடல் சாமி 10ஆவது கடலுக்கு பழங்கி வந்த பாறை. பையா சரி தனனை தன்னை தன்னோ தனனை தன்னோ தானை தனனை தன்னோ தானை தந்தானை தானை தன்னோ தனனை தாய வேலை நல்ல உனக்கு வேலையம்மா. நீங்க விளையாடி வரும் சமயம் அம்மா. தாடகையா அம்பிகையா தாடகை அம்பிகையா இப்ப சதுராடி வாரா. தாயமத்தியான உனக்கு மதியம் போல எம்மா மதியம் உச்சி நல்ல வேலையில தாய தாடகை அம்மா முத்தாரம்மா விளையாடி வாரால தாய மஞ்ச பாலும் விளையாடி எம்மா விளையாட இப்ப மகிழ்ந்து வாரா தாடகையா. அம்மாவுக்கு வீரமல்ல உனக்கு விரிசடையா விரித்தாடும் தலமுடியா. உனக்கு கோரமாயா அம்மா கோரம் பல்லா ஏ தாடகை அம்மா உனக்கு கோரமுங்க அம்மாவுக்கு அப்போ நல்ல சடையழகிய எம்மாலாங்காரே
ஏ தாடகை அம்மா ஏழு பாகம் தர முடியா எம்மா ஓரா நல்ல உனக்கு கிரகம் அம்மா இங்க ஓடி வர பொறுக்கிறேன் தாயை இரண்டா நல்ல உனக்கு கிரகம் அம்மா ஏ முத்தாரம்மா தாயை தாடங்கை அம்மா நீங்க இருந்த ஆடுகிற பொறுக்கிறேன் எம்மா மூணா நல்ல உனக்கு கிரகம் அம்மா தாயை கிரகம் அம்மா முத்து வைத்த பொறுக்கிறேன் உனக்கு நாளா நல்ல கிரகம் அம்மா நடந்த திருக்கிறேன் ஐந்தா நல்ல கிரகம் அம்மா அசைந்தாடும் இருக்கிறேன் ஆறா நல்ல கிரகம் அம்மா ஏ கிரகம் அம்மா நீங்க ஆடி விளையாடும் பொறுக்கிறேன் உனக்கு ஏழா நல்ல கிரகம் அம்மா தாயை எழுந்தாட பொறுக்கிறேன் எட்டா நல்ல கிரகம் அம்மா தாயை எட்டு வைத்து ஆடுவாளா ஏ ஒன்பதா நல்ல கிரகம் அம்மா நீங்க ஓடி விளையாடும் பொறுக்கிறேன் ஏ பத்தா நல்ல உனக்கு கிரகம் அம்மா பத்தாம் கிரகம் அம்மா பறந்தாடும் பொறுக்கிறேன் மாங்குளையில் கிரகம் அம்மா நீங்க மகிழ்ந்தாடுகின்ற பொறுக்கிறேன் எம்மா வேப்பிலையில் உனக்கு கிரகம் அம்மா வேப்பிலை கிரகம் அம்மா விளையாடும் பொறுக்கிறேன் தாய் கிரகம் அம்மா அவள் பூத பாண்டி ஊரதில ஏ தாடக மலையில அமர்ந்த வேளா அப்பந்தாடக மலையில இருக்கும் போது இந்த திசையின் விளைமா நகரத்தில கொலுவிருக்கும் பெரியவரா வேலைக்கு தாயா போவாரா அப்ப மலையேற ஆட்டுக்குள்ள அமர்ந்து கொண்டு மீன் பிடித்து இருப்பாரா அவரை தூண்டி போட்டு மீன் பிடிக்க மீன் பிடிக்க அந்த மீனத்தானே பிடிப்பாரா மீன் பிடிக்க அவரும் மீனத்தானே பிடிக்கும் போது எந்த ஆயானே தாடகை அம்மா அவளும் மீன் போல வடிவம் கொண்டு அம்மா வடிவம் கொண்டு அவளும் மேலும் கீழும் விழுவாரா